வந்துதித்து இப்போ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரம் அணையாக கட்டி பொன்னடி கமலம் போற்றினே 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 கொண்டராமுனை மாட்டி போதனை கையை ஏந்தி போட்டரை கொண்டராமா உன் பொன்னடி கமலம் போற்றி மன்னர்கள் சூழ இப்போ கவரிகள் வீசும் பொன் கனக சிம்மாசனத்தினிலே ಭುಜಬಲ ಬರದನು ಪೋಟ நல்ல ரகுகுல ஐயோட்டிராமரிளைய தம்பி லஸ்வனார் கொலிவினில் வர மகாசக்தி தெய்வமெல்லாம் எங்கள் நாவினில குடியிருந்து நல்லோசை தாரும் ஐயா அம்மா நாவினில் குடியிருந்து நல்லோசை தாருமப்பா அம்மா 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 ராமா 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 தீசை தாரூ ரகுராமா ராம 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 தீசை தார
ஹலோ. அன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்களை, இந்த சம்பூர்ண ராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவியமாகப்பட்டது நமது உலகத்திலே ஒரு சைவ பக்தியில் சிறந்தது. ஒரு மனிதன் எத்தனை பாவங்கள் செய்தாலும் காலை எழுந்தவுடனே எழுந்து ராமா 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 என்று 3 தடவை உச்சரித்தாவே நம் செய்த பாவங்கள் நீங்கிவிடும். அப்பேற்பட்ட இந்த புண்ணியமான காவியமாகப்பட்டது எங்களுடைய கலைக்குழுவு தமிழ்நாடு எங்கு வெற்றி முரசு கொட்டி வருகிறது. அது சமயம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் இப்படித்தான் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக இந்த சைவ பக்தியில் சிறந்த காவியமாகப்பட்டது வெற்றி முரசு கொட்டி வருகிறது. அது சமயம் இந்த சம்பூர்ண ராமாயணம் என்று சொல்லக்கூடிய லவகுஜா என்ற பாகம் காலை கதிரவன் உதிக்கும் வரை நடைபெற்று கொண்டிருக்கும் சிறந்த நடிகர்களை கொண்டு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அது சமயம் இந்த நாடகத்தை பார்ப்பது பெருசல்ல, இடையில யாரும் செல்லக்கூடாது. இது ஒரு புண்ணியமான காவியம். இதை காதிலே கேட்டாவே இந்த காவியமாகப்பட்டது நம் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீங்கிவிடும். அமைதி காத்திருந்து காலை கதிரவன் உதிக்கும் வரை இந்த சம்பூர்ண ராமாயணம் என்று சொல்லக்கூடிய சைவ பக்தியில் சிறந்த காவியத்தை நீங்களெல்லாம் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் நூதனமாக மண்டல பூஜையானது நடந்து 48 நாள் முடிந்த இந்த இடத்திலே அருள்பாலித்து இந்த ஊர் மக்களை எல்லாம் காக்கக்கூடிய இந்த தெய்வ ஆலயத்தில் அமைத்திருக்கின்ற தெய்வம் இந்த இடத்திலே நீதியும் சக்தியும் உன் அருள் இருப்பதற்காகவே இந்த இடத்திலே தாயே உன்னை அழைக்கிறோம். இந்த கும்பலில் ஆண்களுக்கு பெண்களுக்கு அருள் சக்தி உண்டாகி இந்த இடத்தில் உன் அருளை காட்ட வேணும் தாயே. தெய்வமே, உன் நீதி இருந்தால் 3:45 நாளிகை ஓடி வர வேணும் தாயே. ஓடி வர வேண்டும் அம்மா.